ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா குக்கீஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் வீட்லயே ஹெல்தியான முறையில ராகியும் வீட் ஃபிளாரும் வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான குக்கீஸ் வீட்லயே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். குக்கீஸ் பிடிக்காத குழந்தைங்களே கிடையாதுங்க. அதுவும் நம்ம ஹெல்தியான முறையில நம்ம வீட்லயே ராகி ஃபிளார் வச்சு பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்தியான முறையில பிஸ்கட் கொடுக்கறோன்ற மன திருப்தியுமே இருக்குங்க. இந்த குக்கீஸ்க்கு நாட்டு சக்கரை, பிரவுன் சுகர், ஒயிட் சுகர் எது வேணாலுமே எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை ஒரு 100 கிராமும் பால் ஒரு 12 கிராமும் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை பாத்தீங்கன்னா கரையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ஃபர்ஸ்டே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். நாட்டு சக்கரை கூட பால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். லைட்டா ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இது கரையிற டைமுக்குள்ள நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட் எல்லாமே எடுத்துக்கலாங்க. ராகி ஃபிளார் பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். வீட் ஃபிளார் பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக நட்ஸ் பவுடர் பாத்தீங்கன்னா ஒரு 15 கிராம் ஆட் பண்ணிருக்கேன். நட்ஸ் பாத்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையுமே ஈக்குவல் குவான்டிட்டியா எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸி ஜார்ல போட்டு கிரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க இது மாதிரி கிரஷ் பண்ணி எடுத்து கூட நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கைனா அரைச்ச பவுடர் இருந்தா கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு 10 கிராம் பாத்தீங்கன்னா மில்க் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். நட்ஸ் எல்லாம் ஒண்ணும் பாதியமா இது மாதிரி நுணுக்கி போறதுனால பிஸ்கெட்ல அங்கங்க வாயில கடிப்படுங்க. நல்ல கிரன்ச்சியா நல்ல டேஸ்டியாவே இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க சுகர் வந்து அந்த பால்ல நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. சுகர் வந்து அங்கங்க கிரம்ஸ் இல்லாம பாருங்க நல்லா கரைஞ்சிருக்கு. இது கூட நம்ம 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறோம். பட்டர் பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லயே இருக்கணும். கை வச்சு பார்த்தா நல்லா சாஃப்டா இருக்கணுங்க. அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து இது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க நல்ல டார்க் ப்ரௌனா இருந்தது. இது மாதிரி பீட் பண்ண பாத்தீங்கன்னா லைட் ப்ரௌன்ல ஆகும். அந்த அளவுக்கு நல்ல ஒயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சர், ஹேண்ட் பிளெண்டர் எதுவுமே தேவையில்லைங்க. நார்மல் ஒயர் விஸ்க் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பட்டர் கூட நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருந்த ஃபிளாரை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டுங்க. மாவு பதம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவுக்கு மாவு பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த கிளிப்பிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதை நான் அப்படியே ஓரலா சொல்றேன். அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கவுண்டர் டாப் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி போடுற கட்டையில இந்த திரட்டின மாவை எடுத்து வச்சு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே திரட்டி எடுத்துக்கலாம். ஒரே ஈவனா திரட்டிட்டு பாருங்க 1 இன்ச்சுக்கு நமக்கு ஹைட் இருக்கிற மாதிரி கொஞ்சம் திக்னஸா எடுத்துட்டு ஒரு குக்கி கட்டர் எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லைனாக்கா ஷார்ப்பான எட்ஜஸ் உள்ள டம்ளரோ இல்ல கப்போ எடுத்து வச்சு நமக்கு தேவையான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு மேல பிளைனா இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால அதே குக்கி கட்டரை வச்சு ஒரு லைட்டா ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டேங்க. இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அதுக்கு மேல டாப்பிங்க்கு பாத்தீங்கன்னா சென்டர்ல மட்டும் லைட்டா கொஞ்சமா பாதாம், பிஸ்தா, நட்ஸ் வச்சு பிரஸ் பண்ணி வச்சு இதை பேக் பண்ணி எடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா நட்ஸ் எதுவும் வைக்காம பிளைனா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை பேக் பண்ற டைம் பாத்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்த அவன்ல அதே 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 to 25 மினிட்ஸ்ல பேக் ஆகி கிடைக்குங்க. பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ்லயே சூப்பரா பேக் ஆகி கிடைச்சிருச்சு. இது பேக் ஆன அப்புறம் ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுறலாம். அப்படியே விட்டாதான் நல்லா கிரன்ச்சியா நல்லா மொறுமொறுன்னு கிடைக்குங்க. அப்படி இல்லைனாக்கா சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கும். உடனே சாப்பிட்டா இதை மறுநாள் வச்சு சாப்பிடும் போது தாங்க இன்னும் நல்ல டேஸ்டியாவே இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி கட்டையால திரட்டி குக்கி கட்டர் வச்சு ஃபர்ஸ்ட் பேட்ச் கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பேட்சுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து திரும்பவும் அதே மாதிரி திரட்டி குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரியே இருக்கிற மாவு எக்ஸ்ட்ரா வர மாவு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்து பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த குக்கீஸ் பாத்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்கு கூட இதே மெஷர்மெண்ட்ல பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னாலும் கூட இதே மெஷர்மெண்ட்ல பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டாவே இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்ல கூல் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஏர்டைட்டான கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. வீட்லயே சூப்பர் டேஸ்டியான அதே சமயம் நல்ல ஹெல்தியான பிஸ்கட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெசிபியோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த குக்கீஸ் பத்தின சஜஷனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்ட்ரெஸ்டா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து என்ன வீடியோ அப்லோட் பண்ணலான்றத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.